தமிழ் மக்களுக்கு ஒரு கூட்டாட்சி முறையில், ஒரு சமஷ்டி முறையில் இலங்கையில் உரிமைகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கட்சியை நிறுவினார். அவர் நிறுவன அடுத்த ஆண்டிலே அந்த கட்சி மிகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அவருடைய நோக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி முறையிலே இலங்கையில் 3 அல்லது 5 வடக்கு கிழக்கு ஒன்று, மலைநாடு தென்பகுதி அல்லது 5 மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி அரசை இலங்கையில் நிறுவுவதன் மூலம்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று நினைத்தார். அதற்காக அவர் பல முயற்சிகளை செய்தார். சத்தியாகிரகம், அறவழி போராட்டங்களை மேற்கொண்டார். பண்டார் செல்வா ஒப்பந்தம் பண்டார் நாயக்கோட உடன்படிக்கை செய்தார். டட்லிசன் நாயக்கோட உடன்படிக்கை செய்தார். தமிழ் உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றும் அவர் நிறைவு செய்யவில்லை. அவர் கடைசியிலே தமிழ் மக்களை கடவுள் காப்பாற்றும் என்று சொன்னதாக கூறுவார்கள். இரண்டாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தார். எனினும் அவர் கடைசி காலத்தில் ஒரு பார்க்கின்சன் நோயாலே பாதிக்கப்பட்டு பேசுவதற்கு நடமாடுவதற்கு சிக்கலான சூழலில் இருந்தார். ஆனாலும் பாராளுமன்றத்தில் கத்தி பேசுபவர்களை விட அவர் அமைதியாக அவருடைய பேச்சை எல்லாரும் மிகவும் அமைதியாக கேட்பார்கள். ஒரு ஒரு குண்டூசி விழுந்தால் கூட பாராளுமன்றத்தில் சத்தம் கேட்கக்கூடிய சூழலில் அவருடைய பேச்சை சிங்கள அரசியல்வாதிகள் கேட்டார்கள். அவர் இறுதி காலத்திலே பிரிந்திருந்த தமிழ் மக்களை ஒன்றாக்கி தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினார். 1976 இறுதி ஏப்ரல் மாதத்திலே அவர் உலக வாழ்த்தை நீத்தார். அவருடைய அடியை ஒட்டி நாங்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை பெறுவதற்கு எங்களுக்குள்ள உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை, முரண்பாடுகளை களைந்து தமிழ் மக்களுடைய உரிமை பெற அவருடைய அடியொட்டி செயல்பட வேண்டும் என்று வேண்டி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.